அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 17/4/2023 யூனுஸ் தஃப்சீர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனம் 26, அத்தியாயம் 10 தஃப்சீர். சொர்க்கத்தில் நல்லவர்களுக்கு அல்லாஹ் வழங்கும் மாளிகைகள், சொர்க்கத்து மங்கையர், இறைவனின் அன்பு, அவர்களுக்காக இறைவன் மறைத்து வைத்திருக்கும் கண் குளிர்ச்சி ஆகியவை இதில் அடங்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹுவின் திருமுகத்தை காணும் பாக்கியமும் இதில் உள்ளது. ஏனெனில் சொர்க்கவாசிகளுக்கு அளிக்கப்படும் எல்லா அருட்கொடைகளிலும் இதுவே மகத்தான கூடுதல் பரிசாகும். இதை அவர்கள் தமது நற்செயலின் காரணத்தால் அடைவதில்லை, மாறாக அல்லாஹ் தனது அருளாலும் கருணையாலும் வழங்கும் கூடுதல் சிறப்பாகும் இது. இவ்வாறு இங்கு இடம்பெற்றுள்ள கூடுதல் நன்மை என்பதற்கு அல்லாஹ்வின் திருமுகத்தை காணுதல் என்றே முற்கால மற்றும் பிற்கால அறிஞர்களில் பெரும்பாலோர் விளக்கமளித்துள்ளனர். சுஹைப் பின் சினான் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மை புரிந்தோருக்கு அதன் பிரதிபலனும் அதைவிட கூடுதல் நன்மையும் கிடைக்கும் எனும் இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். பிறகு கூறினார்கள், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலும் நரகவாசிகள் நரகத்திலும் நுழைந்தபின் பொது அறிவிப்பாளர் ஒருவர், சொர்க்கவாசிகளே, உங்களுக்கு அல்லாஹ் அளித்துள்ள வாக்குறுதி ஒன்றுள்ளது, அதை உங்களுக்கு முழுமையாக நிறைவேற்ற அவன் விரும்புகின்றான் என்று கூறுவார். அதற்கு அவர்கள், அல்லாஹ் எங்களுக்கு தராசில் நன்மையின் தட்டை கணக்கச் செய்யவில்லையா? எங்கள் முகங்களை வெண்மையாக்கவில்லையா? எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்திற்குள் அனுமதிக்கவில்லையா? இன்னும் அல்லாஹ் எங்களுக்கு நிறைவேற்றிய வேண்டிய வாக்குறுதி வேறு என்ன இருக்கிறது என்று கேட்பார்கள். அப்போது அவர்களுக்கு திரை விலக்கப்படும். அவர்கள் அல்லாஹுவை காண்பார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, தன்னை காண்பதை விட அவர்களுக்கு மிகவும் விருப்பமானதும் கண் குளிர்ச்சி அளிக்கக்கூடியதுமான வேறு எதையும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்க மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் மறுமை நாளில் பொது அறிவிப்பாளர் ஒருவரை மனிதர்களிடம் அனுப்பி வைப்பான். அவர் அவர்களில் ஒருவர் விடாமல் அனைவருக்கும் கேட்கும் விதமாக, சொர்க்கவாசிகளே, அல்லாஹ் உங்களுக்கு பிரதிபலனையும் அதைவிட கூடுதல் நன்மையையும் வாக்களித்திருக்கின்றான். பிரதிபலன் என்பது சொர்க்கமாகும். கூடுதல் நன்மை என்பது வல்லமையும் மாண்புமிக்க அருளாளன் அல்லாஹ்வின் திருமுகத்தை காண்பதாகும் என்று கூறுவார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த வசனம் 26 குறித்து விளக்கம் கேட்கப்பட்டது. அப்போது அவர்கள், பிரதிபலன் என்பது சொர்க்கமாகும், கூடுதல் நன்மை என்பது வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹுவின் திருமுகத்தை காண்பதாகும் என்று கூறினார்கள். அடுத்த தொடர், அவர்களின் முகங்களில் இருளோ இழிவோ படியாது என்று கூறுகின்றது. அதாவது, மறுமை நாளின் விசாரணை மன்றத்தில் பாவிகளான இறை மறுப்பாளர்களின் முகங்களில் கருமையும் புழுதியும் படிவதைப் போன்று நல்லவர்களின் முகங்களில் புகையின் கருமை படியாது. அவ்வாறே சிறுமையும் கேவலமும் படியாது. மாறாக பின்வரும் வசனத்தில் அல்லாஹ் கூறுவதைப் போன்று அவர்களின் நிலை அமைந்திருக்கும். எனவே அவர்களை அந்நாளின் தீங்கிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான். அவர்களுக்கு முக மலர்ச்சியையும் அகமகிழ்ச்சியையும் வழங்கினான். அதாவது, நல்லவர்களின் முகங்களில் மலர்ச்சியும் உள்ளங்களில் மகிழ்ச்சியும் ஏற்பட்டிருக்கும். அல்லாஹ் தன் அருளாலும் கருணையாலும் நம்மையும் அவர்களுடன் சேர்ப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.